அன்புக்குரியவர்களே, அன்புடன் ஆரோக்கிய அப்துல். நான் இப்ப நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோல போட்டிருந்தேன். குருந்தமலை கோயில்ல அங்க ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை சந்திச்சிருக்கேன். மதிப்புக்குரிய ஐயா சந்திரசேகர் ஐயா அவர்கள். ஐயா, நீங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க ஐயா? நான் 12 வருஷமா இருக்கிறேங்க ஐயா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க முதல்ல கோவில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரிங்க. கோவில் அருணாடத்தோட கோவில் எடுத்து நான் அங்கிருந்து வந்துட்டேன். சரிங்க. இப்போ நான் முதல்ல காசிக்கெல்லாம் போயிட்டு எனக்கு காசு என்னன்னு தெரியாது. சரிங்க. அங்கே போயிட்டு போறேன். நான் இங்க வந்து மொட்டையில அடிச்சா சரி. கோவில்ல வேலை செஞ்ச 3 வருஷம். கோவில்ல வேலை செஞ்சு அப்படியே என்ன இங்க உட்கார வச்சுட்டாரு முருகன். என்ன ஏது எனக்கே தெரியாது. சரி சரி. இன்னைக்கு நான் காசிக்கு போயிட்டு இருக்கிறேன். ஓகே. அதுக்கு ஆண்டவன் எனக்கு ஒரு வழி தந்திருக்காரு முருகன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா வந்து முருகன் துணையோட இங்க கிட்டத்தட்ட 12 வருஷமா இருக்காரு. காசி எல்லாம் போயிட்டு வந்து ஒரு நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசின்னு சொல்லலாம். சோ இப்ப இந்த கோயிலை பத்தியும் அல்ல இந்த வள்ளியம்மன் மலையை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் அவருடைய நாலேஜுக்கு உட்பட சொல்லுவாரு. சஷ்டி, பௌர்ணமி, கீர்த்திகை, பிரதோஷம் இந்த நாள்ல நான் மேல போய் நைட்ல போய் பூஜை பண்ணுவேன். சரிங்க. காலையில் நைட்டு போனோம், காலையில 3 மணிக்கு தான் இறங்குவேன். ஓகே. அதை உனக்கு நான் வரேன் அவர் செய்வாரு. அதனால என்ன உட்கார வச்சிருக்காரு. மகிழ்ச்சிங்கய்யா. இந்த குருந்தமலை கோயிலுடைய சிறப்பு என்னங்கய்யா? குருந்தமலை கோயில்ல சிறப்பு என்னன்னாக்கா, மாடு மேய்க்க வந்தாரு. சரிங்க. மாடு மேய்க்கும் போது சிவரு என்னன்னு யாருக்கு என்ன தெரியாது. சரிங்க. அது குழந்தை வேலைசாமி. குழந்தை வேலைசாமி வெள்ளக்காரன் காலத்துல மாடு மேய்க்கிறவங்கிட்ட வந்து இது என்ன தவிடு புண்ணாக்கு அப்படி என்ன மூட்டையில கேட்டான். சரி. அவர் தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் கொண்டு போயிருக்கிறாப்புல. சரி. கொண்டு போய் பார்க்கும்போது சிவபெருமா வந்தான். அப்படி சிவபெருமா வந்து முருகபெருமா குழந்தைய வந்து சரி இதெல்லாம் அவுத்து பாருங்க அப்படின்னா. சரி. அவுத்து போய் பூரா தவிடு புண்ணாக்கா இருந்துச்சு. சரிங்க. இது அவங்க நேரம் வெளியே கொண்டு போய் விற்க போகும்போது இந்த குருமலை ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருந்தோம் அந்த மூட்டையில. சரி. அவர் அதை கொடுக்கும்போது அவங்க விற்க போகும்போது அந்த டைம்ல இது பூரா புண்ணாக்கு தவிடுமா இருந்துச்சு. சரி. அதுல மகாலட்சுமி இங்க இருக்கு. சரி. அதே போலதான் குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்க வந்தா இந்த வள்ளி தெய்வானியோட தீர்த்தங்கள் குடிச்சு அது 48 நாள் வரைக்கணும். ஓகே. அது வரைச்சிருந்தானாக்கா ஆண்மை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்க அந்த குழந்தை உருவாகும். மகிழ்ச்சிங்க. குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வந்தா குழந்தை பிறக்குன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. சோ கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஐயா, இப்ப நாம நின்றுட்டு இருக்கிறது வந்து ட்ரக்கிங் போற ஏரியான்னு சொல்றாங்க. இது இந்த மலைக்கு பேர் என்னங்க? வள்ளி தெய்வானி. வள்ளி தெய்வானி என்ற ஒரு மலையில இதோட சிறப்பு என்னங்க? இதோட சிறப்பு என்னன்னா, வள்ளி தெய்வானி வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களை அழைப்பிச்சு வருவோம். சரிங்க. ஒரு 2 சம்சாரம் போக சுத்துற உள்ளுக்குள்ள கோக்குள்ள அடக்கம் பண்ணி. அதனால அது ஒரு மகிழ்ச்சி. ஓகே. அது நம்ம கிடைக்கிறது அபூர்வம். அது எல்லாத்துக்கும் தெரியாது. இங்க தனிமயப்பட்ட நிம்மதி, அன்பு, பாசம் எல்லாம் நிறைஞ்ச ஒரு இடம். மகிழ்ச்சியா? இந்த வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கா? எப்படி இருக்கு? இதுக்குள்ள இறங்கிட்டு 30 வருஷம் ஆச்சு. ஆனா நான் இருக்க ஆரம்பிச்சுட்டு 12 வருஷம். அன்புக்குரியவர்களே, ரொம்ப அருமையான விளக்கத்தை நம்ம சந்திரன் ஐயா கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே சொல்ல போனா எந்த ஒரு மனிதன் எவ்வளவு கோடிக்கணக்கில் பணம் சேர்த்தினாலும் மனிதனுடைய மனம் மகிழ்ச்சியாகவும் அன்பா இருக்குன்னா ஆன்மீகம் தான் மிக மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை தான் சந்திரன் ஐயா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த வாழ்க்கையே இவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தையும் பூர்ண ஆரோக்கியத்தையும் தந்துட்டு இந்த வாழ்க்கையோடய இவர் பயணிக்கிறதுக்கு நாமளும் ப்ரே பண்ணுவோம். நன்றிங்க ஐயா. உங்களை